ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வேல நம்ம அதுக்கடுத்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பிகினர் யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னன்னா, இங்கிலீஷில் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுமா மேம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லை, ஸோ தமிழ்லையும் ரயில்வே எக்ஸாம் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருந்து இதுக்கான வேகன்சிஸ் எல்லாமே வரும். ஃபைனலாக ஒரு என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் கன்ஃபார்மாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏஎல்பி படிக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏஎல்பிக்குள்ள சிலபஸ் வேற, குரூப் டிக்குள்ள சிலபஸ் வேற, என்டிபிசிக்குள்ள சிலபஸ் வேற அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஏஎல்பிலையும் என்ன படிப்பீங்கன்னா, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ் படிப்பீங்க. இதே மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜிஎஸ் இங்கே ஏஎல்பியில் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா, அடுத்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஐடிஐயோ, டிப்ளமோவோ, இல்லை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோ ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன அப்ளை பண்ணலாம்? குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணிட்டு ஏஎல்பி ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. இங்க என்ன படிக்கிறீங்களோ அதை இங்க ரிவைஸ் பண்ணா போதுமானது. ஓகே, சோ அந்த ஒரே இயருக்குள்ளேயே, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2024லயே ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களா? ஸோ ஏஎல்பி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்துடும். ஸோ அதே மாதிரி அடுத்து குரூப் டிக்கு வரும். அப்போ இங்கே ஏஎல்பிக்கு என்ன ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்களோ, என்ன தெளிவாக படிக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணியே குரூப் டி கிளியர் பண்ணிடலாம். அதை அப்ளை பண்ணியே ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிளோ எஸ்ஐயோ கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அதே மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ குரூப் டிக்கு தனி கொஷின், ஏஎல்பிக்கு தனி கொஷின் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியில் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் குரூப் டிலையும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏஎல்பி தானே வந்திருக்கு, குரூப் டி வரும்போது நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை என்டிபிசி வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. எல்லா எக்ஸாமும் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அகைன் நமக்கு என்ன கிடைக்கும்? தோல்வி தான் கிடைக்கும். அது வர்றதுக்கு முன்னாடியே, ஸோ ஒரு கோட்ஸ் சொல்லுவாங்க, குதிரை வந்து யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது அப்படின்ட்டு. ஸோ யுத்த நாள் அன்னைக்கு தான் நான் ப்ராக்டிஸே பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. யுத்தத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெடி ஆகணும். அப்போ அதுக்காக நாம் எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அது எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணாதான் போர்க்களத்தில் போய் நம்ம வந்து ஸ்டெடியாக நிற்க முடியும். யாராலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு போர்க்களம் மாதிரி தான். அவ்வளோ பேர் காம்படிட் பண்ணும்போது நமக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்மாக வேணும், நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? அதுக்கான எஃபர்ட்டை தெளிவாக போடணும். அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே போடணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா உட்காந்து நாம எல்லாத்தையும் தேடி உட்காந்து படித்தோம்னா மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். அப்போ ஒரு தாட் என்ன வரும்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், நம்மளால கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த தாட்டை தூக்கி தூர போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே என்ன பண்ணணும்னா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும், நாம ரெடியா இருக்கோமா, நாம ரெடி ஆகணும். நாம மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கோமா, ரீசனிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கோமா. இப்போ ஒரு டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் எதுவுமே அட்டன் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போடுறோமா, கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்கிறோமா, ஜிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோமா, ஜிஏ ஸ்ட்ராங்கா இருக்கோமா, இது எல்லாத்தையும் கரெக்டா நம்ம ஷெட்யூல் போட்டு கொண்டு வந்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, பல நாளாக நம்ம எஃபோர்ட் போடுறது அந்த ஒரு நாள் வெற்றிக்காக தான். அந்த ஒரு நாள் நமக்கு வெற்றிங்கக்கூடிய ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு நாம உட்கார்ந்து வந்து எஃபோர்ட் போடணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, மேம் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் தானே விட்டுருக்காங்க, குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் விடட்டும், அதுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் உண்மையே சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். எதை படிக்கனே தெரியாது. அதை படிக்கவா, இதை படிக்கவா, இல்லை முக்கியமானது மட்டும் படிக்கவா, எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது, இல்லை ப்ரீவியஸாக நடந்த ஷிஃப்ட் எல்லாம் ரெஃபர் பண்ணவா, ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் எப்படி கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி வருமா, அந்த மாதிரி நிறைய நம்ம மண்டைக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருக்கும். அதே இது நம்ம ஒரு ஸ்மூத்தாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிடலாம். ஓகே, ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் வெற்றி அடைவதை யாராலையுமே தடுக்க முடியாது நம்மளை தவிர. நம்ம மனசு கட்டளை போட்டுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான், நான் ஜெயிச்சிருவேங்கக்கூடிய ஒரு கட்டளை வந்து உங்களுக்கு உங்கள் மனசே சொல்லணும், நீ ஜெயிச்சிருவ, இவ்வளோ நாள் நீ எஃபோர்ட் போட்டிருக்க, அதுக்கான வெற்றி வரும். அந்த வெற்றி வேணால் ஒரு கால தாமதமாக ஆகுமே தவிர
உனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மேபி அது வந்து நம்ம 1 இயரா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம், 2 இயரா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம், 3 இயர்ஸா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்ல ஒரு 0.5ல போயிருக்கலாம், 0.25ல போயிருக்கலாம், ஏதோ ஒரு பார்டர்ல போயிருக்கலாம், 5 மார்க்ல போயிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் இப்ப சரி பண்ணுங்க. தோல்வியில இருந்து அத எதுவுமே கத்துக்கிடலனா தான் அது ஒரு பெரிய தோல்வி. அந்த தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. எங்க வீக்கா இருக்கோம்னு பாருங்க. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க நம்பிக்கையை விட்டவங்க தான் தோத்து போயிருக்காங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டு திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து அவங்க ஒரு 2 இயர்ஸ்லயோ 3 இயர்ஸ்லயோ அவங்க வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க. சக்சஸ் ஆன பிறகு இவங்க நினைப்பாங்க, அன்னைக்கே என் ஃப்ரெண்டு கூட நான் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு அவன் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு போஸ்ட் வாங்கிட்டான், ரயில்வேல ஒரு போஸ்டிங்ல இருக்கான், நான் இன்னும் இங்கே தான் இந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டெம்பரவரியான ஜாப்ல தான் இருக்கேன், அன்னைக்கு கொஞ்சம் நான் பொறுமையா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னதை நானே கேட்டிருக்கேன். ஸோ அதனால நம்ம வந்து வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசு தான். வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டையும் முடிவு பண்ணக்கூடியது நம்ம மனசு தான். நம்ம மனசு உள்ள இருந்து சொல்லும். அது வந்து நமக்கு நெகட்டிவா சில நேரம் சொல்லும். நெகட்டிவா சொல்லும் போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், ஸோ அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதானே விளையும், அப்படிதானே? நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோமோ அதுக்கான விளைச்சல் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம விதை போட்டுட்டோம், நம்ம வந்து அதுக்கான இதுவும் எஃபோர்ட்டும் போட்டுட்டோம், அப்போ அதுக்கான சக்ஸஸ் நமக்கு கிடைக்க தானே போகுது. பிறகு எதுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க? ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வர்றது நிறைய நெகட்டிவ் தாட்டு. மேம் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, என்னால் இவ்வளோ ஸ்கோர் தான் எடுக்க முடியுது, என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்டுக்கே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து நெகட்டிவ் தாட்டை தலைக்குள்ளே போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா தூக்கமும் வராது, ஸ்ட்ரெஸ் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸாமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்க மாதிரி தான் தோணும். ஸோ அதனால இருக்கக்கூடிய டைமை தெளிவாக பயன்படுத்துங்க. எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாரும் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்மள மாதிரி தான் ஒரு நாள் இருந்திருப்பாங்க. அப்போ நமக்கும் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பாசிட்டிவாக இருங்க. இது எதுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ரயில்வேல நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக வரும். ஏஎல்பி வரும்னு சொன்னே வந்துச்சா, டெக்னீஷியன் வரும்னு சொன்னே வந்துச்சு. அதே மாதிரி ஆர்பிஎஃப் அடுத்து வரும், அடுத்து குரூப் டி வரும், அடுத்து இன்னொரு என்டிபிசியும் கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும், நான் வெற்றி அடைஞ்சிருவேங்கக்கூடிய முடிவை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஈர்ப்பியல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. கௌதம்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அவர் அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படித்த புக்கு தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கூடிய ஒரு புக்கை பற்றி சொல்லியிருந்தாரு. அதோட லிங்க்கும் நான் நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஒரு டைம் கொடுத்துருந்தேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஈர்ப்பியல் விதி. நாம என்ன நினைக்கிறோமோ, எதை திருப்பி நினைக்கிறோமோ, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நாம நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அவ்வளவுதான். நாம பாஸ் பண்ணிடுவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நாம வந்து ஜெயிச்சிருவோம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் விரும்புகிறது, நான் வந்து ரயில்வே எம்ப்ளாயி ஆகிட்டேன், நான் டிடிஆர் ஆகிட்டேன், இல்லை நான் லோக்கோ பைலட் ஆகிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிக்கோங்க. அதுவாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கானது. நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஆர்டர் போட்டு வச்சுட்டீங்க, இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் மாதிரி போட்டீங்க, இது என்னோட சீட்டு, இது எனக்கானது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கான உழைப்பும் போட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்காக அந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸுங்கிறது நம்ம நம்பக்கூடிய கடவுளாக கூட இருக்கலாம், நம்ம எந்த மதமாக இருக்கலாம், நம்ம நம்பக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கலாம், இல்லை நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்தை எல்லாரும் நம்புவீங்க இல்லையா? ஸோ இந்த யூனிவர்ஸ்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த யூனிவர்ஸ் தான் அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீங்க நினைக்கக்கூடிய அந்த கடவுளை நினைச்சுக்கோங்க. ஸோ நம்ம விண்ணப்பம் போட்டாச்சு, கண்டிப்பா அதுக்கான ஒரு இது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நிறைவேற்றும். ஓகேவா? எனக்கு கண்டிப்பா இந்த போஸ்டிங் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான எஃபர்ட்டும் நான் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கான இதுவும் நான் வந்து ஒரு இதுவும் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் வந்து கொடுத்துட்டேன். அந்த யூனிவர்ஸ் நான் என்ன நினைச்சிட்டே இருக்கேனோ, நான் பாசிட்டிவா நினைச்சேன் அப்படின்னா அது பாரபட்சமே பார்க்காது, பாசிட்டிவா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். நான் எங்கேயாவது நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதே எண்ணங்கள் அந்த யூனிவர்ஸ்க்கு போகும், நெகட்டிவா திருப்பி வந்துடும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதனால லா ஆஃப் அட்ராக்ஷனை நல்லா இது பண்ணிக்கோங்க. நீங்க எண்ணங்களை வந்து மாத்துங்க. எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பா நான் பெரிய ஆள் ஆகுவேன், ஃபினான்ஷியலா நான் வந்து டிபெண்டா இருக்க மாட்டேன், இண்டிபெண்டன்ட் ஆகிருவேன், ஃபினான்ஷியலா நான் இண்டிபெண்டன்ட் ஆகிருவேன், அதுக்கப்புறம் என்ன சேர்ந்தவங்க எல்லாரையுமே நான் பார்த்துக்கிடுவேன். ஸோ சொசைட்டியில் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், கண்டிப்பா நான் விரும்பக்கூடிய அந்த ஜாபுக்கு போயிடுவேன். டெய்லி உங்களை நீங்களே காலையில எந்திரிச்சது ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 2 மினிட்ஸோ நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணங்கள் எல்லாமே அனுப்பப்படும், இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும். அது ஒரு பாசிட்டிவ் ரிப்ளையா உங்களுக்கு வந்து கிடைக்கும், உங்க லைஃபையே மாத்திரும்.
ஸோ நம்புங்க, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. February 1லேருந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் 5:30க்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 5 மணிக்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க லைவ் கிளாஸ்க்கு. அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலன்னா படிங்க. ஸோ காலையில் சீக்கிரம் எந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். காலையில் 5 மணிக்கு 5:30க்கு எந்திரிச்சு இது பண்ணும்போது அந்த இதே அமைதியாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க அந்த உலகமே ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் இருக்கும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நோக்கி நாம் வந்து பண்ணலாம். ஓகே, அதே ஒரு 9 மணி 10 மணி 11 மணிக்கு வந்து இந்த உலகம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். கச்ச 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 கச்சன்னு சவுண்டு வரும். அந்த டைமில் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம லைவ் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணது மார்னிங் டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே மார்னிங் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சவங்க தான். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மார்னிங் வந்து சீக்கிரமாக எந்திக்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நமக்கானது கிடைக்கும். நான் ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் ஆக போகிறேன், ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆக போகிறேன், எனக்கு யூனிஃபார்ம் ஜாப்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுட்டு எஃபர்ட்டை போடுங்க. ரிசல்ட் வந்து அவ்வளோ சத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வந்து அவ்வளோ சத்தமாக கேட்கும். அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தவங்க இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க. இப்போ ஆஸ்பிரண்ட்டாக இருக்க நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடுவீங்க. நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை நான் சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு லைவ் கிளாஸ் வந்து 1.5 மணி நேரம் போச்சு. 1.5 மணி நேரத்தில் யாருமே டயர்டாகலை. எல்லாருமே அவ்வளோ பிரிஸ்காக இருந்தாங்க. எல்லாருமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆன்சர் எல்லாருமே. அப்போ அந்த எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம லைவ்ல ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தோம். ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்த நாளும் இதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்படி கண்டினியூவாக லைவ்ல இருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது வந்துடும். இவ்வளோ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், டைரெக்டாகவே அவங்க வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ ப்ராக்டிஸ் செஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு நாள் லைவ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு அகைன் 5:30க்கு லைவ் இருக்கும் நம்ம ஆப்பில். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இது இருந்துச்சு. என்னன்னா ஆப்பை நிறைய பேர் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க. ஓகே, நாளைக்கு லைவ்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே வராது. லைவ் சூப்பராக 1.5 மணி நேரம் போகும். நல்லா பிரிஸ்காக இருக்கலாம். அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க் கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா 40 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிடுவோமா, இவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டா அப்போ இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குன்னு அந்த பெண்டிங்கில் இருக்க ஒர்க் எல்லாமே முடிச்சிருவீங்க. அப்படி டே பை டே ஒரு சின்னதாக கொஞ்சம் நம்ம வந்து முடிக்க பார்த்தீங்கன்னா மொத்தமா பெரிய லெவல்ல இருக்க எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். ஓகேவா? ஒரே நாள்ல பெருசா முடிக்க முடியாது. ஆனா சின்ன பார்ட்டா முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ ஒரு 4 மாசத்துலயோ சூப்பராக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இனியாவது படிக்க ஆரம்பிங்க. ஏஎல்பிக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சு, ஹை ஸ்டாண்டர்டில் கரெக்டாக இருக்குன்னா ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே நமக்கு குரூப் டியும் என்டிபிசி வந்துடும், ஆர்பிஎஃப்பும் வந்துடும். ஸோ இங்கே படிக்கிறது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, இங்கே யூஸ் ஆகும். ஏன்னா போன தடவை குரூப் டி எக்ஸாமும் என்டிபிசி எக்ஸாமும் ஒரே டைமில் கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஸோ இதை அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு என்டிபிசி முடிஞ்சிச்சு, அடுத்ததான் குரூப் டி இருந்துச்சு. என்டிபிசியில் விட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே குரூப் டி பிடிச்சிட்டாங்க. சில பேர் என்டிபிசியும் பிடிச்சிட்டாங்க, குரூப் டியும் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒன்று விட்டால் இன்னொன்று கண்டிப்பாக நமக்கு காத்திருக்கும், இல்லை ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா அடுத்தடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே வேகன்சிஸ் வரப்போகுது. நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே, எஸ்எஸ்சி தான் உங்களோட ட்ரீமாக இருக்குது, இல்லை பேங்கிங் தான் உங்களோட ட்ரீமாக இருக்குது, இல்லை நேவியில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் தான், எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் உங்களோட ட்ரீமாக இருக்குன்னா நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கக்கூடிய ஒரு வெறித்தனமாக படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரெக்கார்டட் கிளாஸஸாகவே எல்லாமே கொடுத்தாச்சு. அது போக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் என்னதுன்னா லைவ் கிளாஸு. ஓகே, ஸோ டெய்லி முடியக்கூடிய லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணாலுமே இது ஆட்டோமேட்டிக்காகவே லைவ் கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். இன்னைக்கு தான் நம்ம லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த
லைவ் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கிளாஸை முடிச்ச ஒரு 7 o'clock அப்புறம் ஒரு 1 hourலையோ ஒரு 2 hourலையோ இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒரு 24 hours வந்து அந்த லைவ் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொண்டு போக போகிறோம். போன தடவை யூடியூப்பில் இதே இதுதான் கொண்டு போனோம். என்டிபிசி குரூப் டி வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே இது இப்போ ஆப்பில் கொண்டு போகும்போது வெறும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் இல்லை, லைவ் கிளாஸ் மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் எல்லாமே கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தால் மட்டும் தான் நம்ம லைவை வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் நாங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஒரு பிகினர் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பிகினர்லேருந்து ஜீரோலேருந்து டாப்பர் ஆகிறதுக்கான பெர்ஃபெக்டான 180 days ஸ்டடி பிளான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 180 days முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். இந்த 180 days வெறும் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லை, உங்களை வந்து ஒரு டாப்பராகவே மாற்றும். அந்த அளவுக்கு இந்த பிளான் வந்து இருக்கும். ஒரு 0 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வரக்கூடிய ஏஎல்பிக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும்னா அதுக்கும் ஸ்மார்ட்டான அப்ரோச் இருக்குது. இந்த 2 ஃபோல்டரை மட்டும் படித்தா போதுமானது. வரக்கூடிய ஏஎல்பிக்கும் சரி, குரூப் டிக்கும் சரி, என்டிபிசிக்கும் சரி. ஏன்னா எல்லாத்துலேயும் மேக்ஸ் ரீசனிங் காமனாக தானே இருக்குது, ஆர்பிஎஃப்க்கும் சரி. ஸோ அப்போது இந்த இதை மட்டும் கரெக்டாக தெளிவாக இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் மேக்ஸ் ரீசனிங்க்கு. ஸோ இந்த 85 வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஸ்மார்ட்டாக படிக்கணும் இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே அப்படின்னா அந்த 85 வீடியோஸு ப்ளஸ் டெய்லி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக ஏஎல்பி கிளியர் பண்ணிடலாம். இல்லை நான் ரொம்ப 0 லெவலில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே போங்க. இதில் நிறைய வீடியோஸ் 1000+ வீடியோஸ் இருக்கா. இதில் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 5 வீடியோஸ் மட்டும் பாருங்கள். அதுக்கு மேலே கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா ரயில்வேல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸு ப்ளஸ் மாடரேட் இந்த லெவலில் தான் இருக்கும். நமக்கு சிஜிஎல் லெவலெல்லாம் கொஷின்ஸ் இருக்காது. அப்போ இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு 5 வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டே வந்துட்டு சைடில் அப்படியே இந்த 85 வீடியோஸையும் பார்த்துட்டு அது போக டெய்லி வரக்கூடிய லைவையும் அட்டன் பண்ணிவிட்டு லைவில் ஆன்சர் பண்ணிவிட்டு அதில் கொடுக்க ஹோம்ஒர்க் கொஷினை கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. 200% உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு லைவ் கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் நான் திருப்பியும் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரீசனிங்கு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே லைவ் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பிக்கையை விட்டுறாதீங்க, படிங்க. அடுத்து ரயில்வே தான் உங்களோட ட்ரீமாக இருக்குன்னா ரயில்வேல அடுத்தடுத்து நிறைய வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு சீட் இருக்கும். ஸோ ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம ஆப்பில் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் புக் டீமோட கொலாபரேட் பண்ணி எடுத்தது தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 600 டெஸ்ட் இருக்குது. இன்னுமே உங்களுக்கு டெஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நமக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்சில் உள்ள கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் எல்லாமே கொடுத்தாச்சு. இவ்வளோதான். இதை படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. கையில் எடுத்து கொடுத்தாச்சு. ஒரே ஒரு வேலை நீங்கள் படிக்கணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் போடணும், நெகட்டிவ்ல மார்க்கை விடக்கூடாது, டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். அவ்வளோதான் உங்களோட வேலை. எல்லாத்தையும் கையில் எடுத்து அப்படி கொடுத்தாச்சு. இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஓகே, ஸோ அந்த வெல்கம் மெசேஜில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9043379345. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டீமில் இருந்து கால் வரும். ஸோ அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களோட ட்ரீம் ஜாபாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களோட கோலில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களை வந்து வீழ்த்த முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க பேசுகிறதுக்கு கொஞ்சம் செவி சாய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் காதை சாய்ச்சி கேட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நாம ஒரு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தடங்கள் வரும். இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு இது சொல்லுவாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம்னா பணம் கட்டி தான் போவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்னா அவ்வளோ இது இருக்கும், உன்னால படிக்க முடியாது, அவ்வளோ காம்படிஷன் இருக்கும்னு அதுல இருக்க நெகட்டிவ் இதை மட்டும்தான் எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, அதில் இருக்க நெகட்டிவை மட்டும் தான் எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் விட்டுட்டு பாசிட்டிவை பார்த்து நீங்கள் ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களே திருப்பி சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கே தெரியும், ஸோ இவன் இவ்வளோ பெரிய ஆளாகுவான், எனக்கு அன்னைக்கே தெரியும். அந்த மாதிரி தான். அதான் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் பயப்படாதீங்க. இங்கே நிறைய பேருக்கு ஃபெயில் ஆகிடுவோம் அப்படிங்கக்கூடிய பயம் இல்லை. ஃபெயிலியரை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், ஃபெயில் ஆகிட்டோம்னா மற்றவங்களை எப்படி பார்க்க போகிறோங்க கூடிய ஒரு விதமான பயம் தான். ஓகேவா? நாம ஃபெயில் ஆகிறத நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அடுத்து நான் பாஸ் பண்ணிடுவேன் கூடிய ஒரு இதை கொண்டு வாங்க.
ஸோ கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். மற்றவங்களுக்காக நாம் இல்லை. ஸோ நாம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த உலகம் வந்து நாம் பேசுகிறத பேசிக்கிட்டே தான் இருக்கும். எதுனாலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். தோத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லும். நம்ம ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பாட்டு பாடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் மற்றவங்களுக்காக உங்களை இது பண்ணிக்கிடாதீங்க. டீக்ரேட் பண்ணிக்கிடாதீங்க. உங்களால் முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது. நமக்கானது என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் யாராலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ 904333799345. ஓகே. ஓகே. திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.